ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பூனாஸ் ட்ரீம். நான் பூனா. இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இன்னும் 2 நாளில் உங்களுக்கு ஆடி ஸ்டார்ட் ஆக போகுது. ஆடி வந்துருச்சுனாவே உங்களுக்கு கோயில் விசேஷங்கள் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோம்பு, கோகுலாஷ்டமி எல்லாமே வரும். அதுக்கு தேவையான பொருட்கள் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூபாலி டெக்ஸ்டைல்ஸுங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் பூ மார்க்கெட் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பூ மார்க்கெட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் பில்டிங் தான் நம்ம ரூபாலி டெக்ஸ்டைல்ஸ் லொக்கேட் ஆயிருக்கு. ஒன்ஸ் இந்த ஷாப்புக்கு வந்துட்டீங்கன்னா ஒரு கோவிலுக்கோ இல்லை உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கோ இல்லை திருவிழாக்கோ இந்த மாதிரி நிறைய விசேஷங்களுக்கு வேண்டியான ஹோம் டெக்கர்ஸ் எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம். இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா 4 ஃப்ளோர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஷாப்புங்க. இங்கே ஹோல்சேல் ரீட்டெயில் ரெண்டுலேயுமே நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஹோல்சேல் குடோன் தான். ஸோ அவ்வளோ திங்ஸ் அப்படியே குமிஞ்சு கிடக்கு அப்படின்னு சொல்லலாம். ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் நீங்கள் நிறைய திங்ஸ் வாங்கிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்ட் 1 வீடியோங்க. இங்கே பார்க்கணும் அப்படின்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. எல்லாம் ஒரே வீடியோ போட்டால் கண்டிப்பாக போரா ஃபீல் பண்ணுவீங்க. அதனால பார்ட் 1 பார்ட் 2 நான் பிரித்து போடுறேன். ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்து வச்சுட்டு கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஸோ இனி வரப்போகிற கோகுலாஷ்டமி திருவிழா, அப்புறம் கோயில் விசேஷங்களாக இருக்கட்டும், இல்லை உங்கள் வீட்டில் கொலு விற்கிறீங்க அதுக்குன்னா உங்களுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இங்கே வாங்கிக்க முடியும். ஸோ எல்லா ஐட்டம்ஸும் ஒன்ஸ் ஆல் நீங்கள் வந்தீங்கன்னா வாங்கிடலாம். ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோ போட போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் 1 வீடியோ நீங்கள் பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி வரப்போற வரலட்சுமி நோம்புக்கு வேண்டிய எல்லா திங்ஸுமே இவங்ககிட்ட இருக்குங்க. இந்த மாதிரி ஜாக்கெட் பெட்டு, வளையல்கள், மஞ்சள் குங்குமம்னு எல்லாமே வச்சிருக்காங்க. ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே பல்காவும் வாங்கிக்கலாம், நீங்க சிங்கிளாவும் வாங்கிக்கலாம். ஸோ பல்கா வாங்கும்போது பிரைஸ் ரேஞ்செல்லாம் ரொம்ப கம்மி. ஸோ என்னென்ன இருக்குன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னோட வணக்கம்லாம் சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு ட்ரெடிஷனலா ஒரு நிறைய ஐட்டம்ஸ் பார்க்க போறோம். உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஷாப் இன்னைக்கு வந்திருக்கோம். ஆடி வந்தாச்சு. இனி ஆடி வந்தா ஃபுல்லா கோவில் விசேஷம் வரும். அப்புறம் வரலட்சுமி நோம்பு, கிருஷ்ண ஜெயந்தின்னு வரிசையா உங்களுக்கு ஃபெஸ்டிவல் டைம்ஸ் தான். ஸோ அதுவும் இல்லாம கோவில் விசேஷங்கள் நிறைய வரும். அதுக்கான நிறைய ப்ராடக்ட்ஸ் தேடிட்டு இருப்பீங்க. ஸோ எவ்ரி இயர் நம்ம இந்த ஷாப்ல இருந்து போடுறதா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஷாப். இப்ப பாத்தீங்கன்னா புது புது ஐட்டம்ஸ் நிறைய வந்திருக்கு. அதுதான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பூ மார்க்கெட், கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட் பூ மார்க்கெட்ல லொகேட் ஆயிருக்கிற ரூபாலி டெக்ஸ்டைல் தாங்க வந்திருக்கோம். சோ ரூபாலி டெக்ஸ்டைல் மட்டும் நினைச்சுக்காதீங்க. இங்க எல்லா பூஜை பொருளும் இருக்கு. கோவிலுக்கோ இல்ல உங்க வீட்டுல ஏதாவது பூஜை பண்றீங்கன்னா அதுக்கு வேண்டிய அவ்வளோ திங்ஸும் இங்க இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த இயர் பாத்தீங்கன்னா புதுசா யூனிக்கா நிறைய திங்ஸ் வந்திருக்கு. சோ அதெல்லாம் பார்க்க வந்திருக்கோம். என் பேக்ரவுண்ட் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செம்ம பிரிட்டியான கலெக்ஷன்ஸ், ரொம்ப லவ்லியான கலெக்ஷன்ஸ் இங்க இருக்கு. சோ பாத்தீங்கன்னா பின்னாடி இவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு. இங்க வந்து பூஜைக்கு வேண்டிய, சுவாமிக்கு வேண்டிய திங்ஸ் மட்டும் இல்லாம கிளாதிங்ல இருந்து எல்லாமே இருக்குங்க. சோ அதெல்லாம் பார்க்க போறேன். எனக்கு சொல்ல எனக்கே கூஸ் பம்ப்ஸ் வருது. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ். எனக்கு உள்ள வந்தோட ஒரு கோவிலுக்குள்ள வர ஒரு எஃபெக்ட் கிடைச்சிடுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா சுவாமியோட பூஜை கிளாதிங் எல்லாமே இருக்கு. சுவாமிக்கு வேண்டிய வேஷ்டி, சுவாமிக்கு வேண்டிய துண்டு எல்லாமே இருக்கு. நம்ம அது எல்லாமே கொஞ்சம் ரேட்ஸோடய நான் சொல்றேன். சோ சொல்லுங்க மேம், இது வந்து துண்டுங்களா? 2 முழ துண்டு 35. 2 முழ துண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 35 rupees வரும். இது கொஞ்சம் பெரிய சைஸ் 3 முழ துண்டு. இது பாத்தீங்கன்னா 48 rupees வரும். இந்த பிள்ளையாருக்கு எல்லாம் போடுவோம் இல்லையா, பிள்ளையாருக்கு அப்புறம் இந்த மாதிரி என்ன சொல்றது, மேல் காட்ஸ்க்கு எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, ஸ்டாச்சுஸ்க்கு எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி இந்த மாதிரி துண்டு வெரைட்டிஸ் இருக்கு. அதுலயே பாத்தீங்கன்னா கலர்ஸ் இருக்கு. அதாவது ஒயிட் கலர்ஸ், இந்த மாதிரி பியூட்டிஃபுல் கலர்ஸ்லயும் இருக்கு, நிறைய கலர்ஸ்ல இருக்கு. ஜஸ்ட் சாம்பிளுக்கு மட்டும் ஒன்னொன்னு காட்டுறேன் பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கலர்ஸ்லயும் இருக்கு. சோ உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். சைஸும் பாத்தீங்கன்னா இதை விட பெரிய சைஸ்லாம் இருக்கு. நான் ஜஸ்ட் சாம்பிளுக்கு சில பீசஸ் மட்டும் காட்டுறேன். அதை தவிர இங்க ஷெல்ஃப்ல பாத்தீங்கன்னா அப்படியே அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்களேன். அது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு துண்டு வெரைட்டி, வேஷ்டி வெரைட்டி தான். வேஷ்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. வேஷ்டி எல்லாம் என்ன காட்டுறீங்களா? சோ உங்களுக்கு பல்க் பர்ச்சேஸ் வேணாலும் பண்ணிக்கலாம், இல்ல சிங்கிள் பீஸ் அப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். கோவிலுக்கு வேண்டிய ஏதாவது பூஜா ஐட்டம்ஸ் உங்களுக்கு வேணும், என்ன நீங்க ஒரு திருவிழா, பூஜா, கல்யாணம், ஃபெஸ்டிவல், உங்க வீட்டுல விசேஷம் அப்படின்னு எது வந்தாலும் நம்ம ரூபாலி டெக்ஸ்டைலுக்கு வந்துருங்க. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு. முக்கியமா யூனிக்கா இங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஒரு அம்மன் இருக்கு, அதுக்கு அலங்காரம் பண்ணணும் அப்படின்னா இவங்களே கஸ்டமைஸ் பண்ணி அலங்காரம் பண்ணியும் தருவாங்க. இல்ல நீங்க அதுக்கான தனித்தனி ப்ராடக்ட்ஸ் வாங்கி நீங்களே கூட அலங்காரம் பண்ணுவீங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸும் தனியாவும் தருவாங்க. பல்காவும் வாங்கலாம், நீங்க சிங்கிள் பீஸாவும் நீங்க வாங்கலாம். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல வேஷ்டிங்களா? 6 முழ வேஷ்டி, 4 முழ வேஷ்டி பாத்தீங்கன்னா இந்த பிள்ளையாருக்கு எல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வேஷ்டி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட வச்சிருக்காங்க. எல்லாம் காட்டன் வேஷ்டி தான். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 110, 100, 200, 150 இந்த ரேஞ்சஸ்லயே உங்களுக்கு இருக்கு. 190. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பெரிய வேஷ்டி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜரி பாருங்க, ஜரி கலர்ஸ் பாத்தீங்கன்னா மாறிட்டு இருக்கும். நிறைய கலர்ஸ்ல வச்சிருக்காங்க. ஜஸ்ட் சாம்பிளுக்கா சில பீசஸ் மட்டும் காட்டுறேன்.
இது பாருங்க சூப்பரா இருக்கு. இது நல்ல பெரிய வேஸ்டிங். இது வந்து பார்டரே பாத்தீங்கன்னா மல்டி கலர் பார்டர் இருக்கும். அதை விட பட்டு சாரி மாதிரி செம்ம சூப்பரா இருக்கு பாருங்களேன். எவ்வளவு பெரிய பார்டர் பாருங்க. பட்டு சாரி எல்லாம் நம்ம வேர் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒரு பெரிய பார்டர் வச்ச வேஷ்டி. இந்த மாதிரி வேஷ்டிலேயே பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சோ கலர்ஸும் பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க. நீங்க வந்து ஒயிட் தான் வாங்கணுங்கிறதுல இங்க பாருங்க சூப்பரா இருக்கு. நல்லா பிரைட்டா உங்களுக்கு கலர்ஃபுல்லா வேணும் அப்படின்னா கலர்ஃபுல்லா இந்த மாதிரி நீங்க பிங்க் கிரீன் சோ பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி பியூட்டிஃபுல் கலர்ஸ்லயே நீங்க வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா சுவாமி முகங்கள் பார்க்க போறோமாக்கா. இந்த வேஷ்டி ஜருக பார்டர் கூட வேஷ்டி வச்சிருக்காங்க. அடுத்தது பாவாடை காட்டுறேன் பாருங்க. சோ இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா சுவாமிக்கான பாவாடைங்க. ரொம்ப அழகா இருக்குல்ல பாவாடை. இந்த பாவாடை பாத்தீங்கன்னா உங்க அம்மனுக்கு வீட்டுல அலங்காரம் பண்ற சுவாமி ஆகட்டும் இல்ல கோவில்ல இருக்கட்டும் யாருக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது பாத்தீங்கன்னா மேல போடுற தாவணி மாதிரி வரும். இவ்வளவு தூரத்துக்கு வரும். மாரா பட்டாசா வரும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுவாமிக்கான பாவாடை. குத்து விளக்கு கூட கட்டிக்கலாம். ஓ குத்து விளக்கு கூட கட்டிக்கலாம். ஆமா நான் குத்து விளக்கு கூட கட்டிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. பாக்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா அழகா இருக்கு. சோ இங்க பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல். சோ 0 சைஸ்ல இருந்து 4ஆம் நம்பர் வரைக்கும் இது இருக்குங்க. சோ இது வந்து நான் காட்டுறது ரொம்ப பெருசா காமிச்சிட்டு இருக்கேன். இங்க பாருங்க இதெல்லாம் பயங்கர கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு. ரொம்ப அழகா இருக்குல்லங்க. இது வந்து 0 சைஸ் தான். குட்டி சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு. இதே கஸ்டமைசேஷன் அவைலபிள் உங்களுக்கு இல்ல இதை விட பெருசு வேணும்னாலும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. சோ நீங்க கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இது மாதிரி நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ ஒரு கலர் வேணாலும் இருக்கு. சிங்கிள் கலர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கலர் ப்ளூ பிங்க் ஒயிட் இந்த பாருங்க டபுள் கலர் எல்லோ அப்புறம் ரெட் பிங்க் இந்த மாதிரி ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு பாத்தீங்களா. சூப்பர் கலர்ஸ் இருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்களா. சான்ஸே இல்லைங்க. ரொம்ப கியூட்டா இருக்கு பாக்குறதுக்கு. இங்க பாருங்க குட்டியா கியூட்டா இருக்குல்ல. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட அவங்க வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பாவாடையிலேயே பாத்தீங்கன்னா வெரைட்டி. இந்த பாவாடை மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்களா. இது எல்லாமே அப்படியே பாத்துட்டே வாங்க. இது எல்லாமே உங்களுக்கு அழகழகான பாவாடை வெரைட்டிஸ் தான். சூப்பரா இருக்கு. சோ இதெல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஹேங்கிங்ல இருக்கு. நான் அதனாலதான் சரி ஹேங்கிங்ல இருந்து உங்களுக்கு நல்லா தெரியுமே அப்படிங்கறதுக்கோசரம் காமிச்சிருக்கேன். சூப்பரா இருக்கு பாருங்களேன். ரொம்ப நல்லா இருக்கு. இது எல்லாமே ஃபுல்லா பாவாடை தான். கலரா பாவாடை இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. சைஸ் வைஸஸா இருக்கு. எது வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். இப்ப நம்மளுக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முகங்கள் தான். அவ்வளவு கியூட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. சோ எல்லாமே டெக்கரேட் பண்ணியே வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப அழகா இருக்கு. சோ உங்களுக்கு ஒரு சிவன் முகம் வேணுமா இங்க பாருங்க. சிவன் முகம் வேணுமா இருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா முக்கியமா சைசஸ் இருக்குங்க. இந்த மாதிரி சைஸ் இது வந்து மீடியம் சைஸ். இதை விட குட்டியா வேணும்னாலும் வச்சிருக்காங்க. இதை விட பெருசா வேணும்னாலும் வச்சிருக்காங்க. அப்படிதானப்பா. சோ பெருசா வேணும்னாலும் வச்சிருக்காங்க. அதை தவிர இந்த அம்மன் ரொம்ப அழகா இருக்காங்க. சொல்லக்கூடாது அம்மன் ரொம்ப அழகா இருக்காங்க. சோ பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. அலங்காரம் பண்ணியே வச்சிருக்காங்க. சோ இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி ஃபேஸ்ல இருந்து அதாவது குட்டியா கியூட்டா உங்களுக்கு குட்டி ஃபேஸ்ல இருந்து இவ்வளவு பெரிய ஃபேஸ் இதை விட பெருசு வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. இங்க வந்து கஸ்டமைசேஷன் அவைலபிள்ங்க. அதாவது இங்க வந்து உங்களுக்கு இத பெரிய ஒரு ஸ்டாச்சு வைக்கிறீங்க பெரிய முகமா வேணும் அப்படின்னு சொன்னா கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. அப்படிதானக்கா. பாருங்க நீங்க அப்படியே ஒரு கிளிம்ஸ் பாத்துட்டே வாங்கல எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க வராகி செம்ம கியூட்டா இருக்குங்க. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. நல்ல வெயிட் நல்லா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஹெவியா நல்ல குவாலிட்டியா இருக்கு முக்கியமா. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 500 ரேஞ்சில வரும். சோ நீங்க உங்க ஸ்டாச்சுவுக்கு நீங்க இந்த மாதிரி முகம் மட்டும் வாங்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். அப்புறம் குட்டி அம்மன் சொன்ன இல்லையா இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்களேன். செம்ம சூப்பரா இருக்குங்க. சோ இதோட பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கம்மியா தாங்க வரும். இது எல்லாமே ஒரு 300 400 அந்த ரேஞ்சில இருந்து இருக்கு இவங்க கிட்ட. சோ இதெல்லாம் பாருங்க இப்படி வெள்ளி முகம் மாதிரி வேணும்னாலும் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க இந்த மாதிரி வெள்ளி முகம் வச்சிருக்காங்க. வாராகிலேயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு கோட்டட் மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி மெட்டல். இது வந்து ஆக்சுவலி மெட்டல் பாத்தீங்கன்னா இது இந்த மாதிரி வேணாலும் வாங்கிக்கலாம். இல்ல இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஃபைபர் முகம் வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். சோ இது பாருங்க அந்த அம்மன் பாருங்க ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. சோ இந்த மாதிரி அம்மன்ஸ் எல்லாம் கூட அழகா இருக்கு பாருங்க. எல்லாமே சூப்பரா இருக்கு. அதே மாதிரி கலர்ஸ்ல கூட வச்சிருக்காங்க. அந்த பாருங்க இந்த மாதிரி அம்மன் கூட வச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப லட்சணமா இருக்கு. முக்கியமா சொல்ல போனா அவ்வளவு அழகா இருக்கு. இந்த அம்மனுக்கு பின்னாடி வைக்கிற இந்த கிரீடம் மாதிரி இருக்கு பாருங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிளுக்கு வச்சு காட்டுறேன். சோ இந்த மாதிரி வைப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு டெக்கரேட் பண்ண தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க வச்சு கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுலயும் உங்களுக்கு சைசஸ் இருக்கு. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைசஸ் தான். இந்த மாதிரி சைசஸ் இருக்கு. சைசஸ் உங்க அம்மனுக்கு தகுந்த மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் வெறும் 100 120 அந்த ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது மெட்டலுங்க பிளாஸ்டிக் கிடையாது மெட்டல். சோ ரொம்ப நாளைக்கு வரும். நீங்க ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா வருஷம் நீங்க யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி அழகழகான ஐட்டம்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. நிறைய இன்னும் கியூட்டான ஐட்டம்ஸ் பார்க்கணும். சோ அதே பாத்தீங்கன்னா கலர்ஸ் இங்க பாருங்க செம்மையா இருக்கு. ஃபுல்லா ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு அம்மனுக்கு வைக்கிற மாதிரியான ஐட்டம் தாங்க. அதுலயே பாத்தீங்கன்னா கலர்ஸ் மல்டி கலர்ஸ்
ரொம்ப நல்லா இருக்கு. அதுலயும் உங்களுக்கு ஃபிளவர்ஸ் மாதிரி வேணும்னாலும் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க ஃபிளவர்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 190, 150, 120 இந்த ரேஞ்சஸ்ல தான் வரும். ரொம்ப நல்லா இருக்கு. குட்டியா இருக்கு பாருங்க, ஸ்டோன் வச்ச மாதிரி இதுவும் வச்சிருக்காங்க. அடுத்தது மல்டி கலர் ஃபிளவர்ஸ்ல வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குங்க. எடுத்து காட்டினா இன்னைக்கு நாளே பத்தாது. இருந்தாலும் நான் ஜஸ்ட் சொல்றேன். இங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்கு. மல்டி கலர் ஸ்டோன் வச்சு இங்க செம்மையா இருக்குங்க. இந்த மாதிரி நீங்க வாங்கி நீங்க உங்க சுவாமியை கஸ்டமைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வாங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. இதெல்லாம் கிரீடம் வெரைட்டிஸ்ல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க செம்மையான கிரீடங்க. ரொம்ப அழகா இருக்கு. குட்டி அம்மனுக்கு நீங்க வந்து இந்த கிரீடம் வச்சு நான் வந்து உங்களுக்கு ஃபைனலா உங்களுக்கு வந்து ஃபுல்லா டெக்கரேட் பண்ண அம்மனையும் உங்களுக்கு காட்டுறேன். குட்டி அம்மன்ல இருந்து லார்ஜ் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். அந்த மாதிரி நீங்க இதை பார்த்துட்டு போய் இந்த மாதிரி திங்ஸ் வாங்கி நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வந்து எனக்கு அலங்காரம் பண்ணின அம்மன் தான் வேணும் அப்படின்னாலும் அவங்க பண்ணி தருவாங்க. இது பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு. இதை விட உங்களுக்கு இன்னொன்னு பாருங்க. சோ இது வந்து இந்த ஆண்டாளுக்கு எல்லாம் வைக்கிற மாதிரி இந்த கிரீடம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் சூப்பரா. இது எல்லாமே மெட்டல் கிரீடம் இதெல்லாம். சோ உங்களுக்கு ஒன்ஸ் நீங்க வாங்கிட்டீங்கன்னா லைஃப் லாங் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப வரப்போற வரலட்சுமி நோம்புக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்கிக்கோங்க. வாங்கி உங்க கையாலே நீங்க டெக்கரேட் பண்ணலாம். இப்ப சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்களே அவங்க டெக்கரேட் பண்ணாத ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். எனக்கு கூட அப்படிதான். சோ அந்த மாதிரி நீங்க பண்ணணும்னு ஆசைப்பட்டா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். சோ அதுலயே பாத்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கிருஷ்ணருக்கு, முருகருக்கு அந்த மாதிரி கிரீடம் கூட இவங்ககிட்ட வச்சிருக்காங்க. அப்புறம் பாதம் பாருங்க, சுவாமியோட பாதங்க. இந்த மாதிரி நீங்க பாதம் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னாலும் பாதம் எல்லாம் வச்சிருக்காங்க. அதுலயே குட்டி பாதம் பாருங்க செம்ம கியூட்டா இருக்கு. இந்த மாதிரி குட்டியான பாதம் கூட வச்சிருக்காங்க. இது எல்லாமே மெட்டலுங்க. பாதம் பிளஸ் இந்த கையெல்லாம் கூட வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி கூட நீங்க வாங்கிக்கலாம். இல்ல இந்த மாதிரி பாருங்க ஆண்டாள் கொண்டை பாருங்க சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி ஆண்டாள் கொண்டை வேணும்னாலும் வச்சிருக்காங்க. இது ஜஸ்ட் நம்ம ஒரு கிளான்ஸ் வெளியே எடுத்து பார்க்கலாம். ரொம்ப அழகா இருக்கு. சோ எல்லாமே நம்ம வெளியே எடுக்க முடியாது, டஸ்ட் ஆயிடும். ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ஃபியூ கலெக்ஷன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இங்க வந்துட்டீங்கன்னு வைங்களேன், எதை எடுக்கிறது எதை விடுறதே தெரியாது. அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கியூட்டா வச்சிருக்காங்க. பார்க்கவே ஆசையா இருக்கீங்க பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு. இதெல்லாம் ஆண்டாள் கொண்டைங்க. ரொம்ப கியூட்டா இருக்கு பாக்குறதுக்கு. சோ நீங்க வந்து சுவாமி அலங்காரம் பண்ணி இதெல்லாம் நீங்க போட்டுருந்தீங்கன்னா நிஜமா சொல்றது ரொம்ப கியூட்டா இருக்கும். சோ அதுலயே கலர்ஸ்ல கூட வச்சிருக்காங்க பாருங்களேன். இங்க பாருங்க கலர்ஸ்ல கூட வச்சிருக்காங்க. சோ பிரைஸ் ரேஞ்ச் வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா இருக்குங்க. சுவாமியோட தாலி ஜஸ்ட் உங்களுக்கு 85, 50 ரூபா, 60 ரூபா, 80 ரூபா இந்த ரேஞ்சஸ்ல இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா சுவாமிக்கான தாலி தான். இங்க பாருங்க நான் ஜஸ்ட் உங்க கையில எடுத்து காமிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதெல்லாமே தாலி தான். ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருக்கு. ரெட் கலர் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருக்கு. சோ சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி நம்ம இது போடுவோம் இல்லையா, மாங்கல்யம் போடுவோம் இல்லையா, அதுக்கான ஐட்டம்ஸ் தான். அதுக்காக நிறைய ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இங்க வச்சிருக்காங்க. சின்னதுல இருந்து இங்க பாருங்க இதெல்லாம் வெறும் 30 ரூபா மட்டும்தான். சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லா சைசஸ்லயும் வச்சிருக்காங்க. சோ இங்க பாருங்க பிளெயின். சோ இந்த மாதிரி நிறைய தாலிகள் வச்சிருக்காங்க. எவ்வளவு பெருசு இருக்கு. இது வந்து பெரிய அம்மனுக்கு யூஸ் பண்ற மாதிரி தாலி. இதெல்லாம் வந்து பெரிய அம்மனுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தாலி வகைகள் எல்லாம் வச்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கிரீடமை தவிர உங்களுக்கு டர்பன் மாதிரி சுவாமிக்கு இப்ப ராஜாலங்காரம், முருகர் ராஜாலங்காரம் எல்லாம் பண்றோம்ல, அதுக்கு ஐட்டம் பாருங்க செம்ம சூப்பரா இருக்குங்க. ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. சோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. ரொம்ப கலர்ஃபுல்லா உங்களுக்கு வேணும் இந்த மாதிரி இங்க பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. அதுலயே பாத்தீங்க அப்படின்னா இந்த டைப் ஆஃப் டர்பன் இங்க பாருங்க, இது கொஞ்சம் நார்த் இந்தியன் டைப்ல இருக்கு. இந்த டர்பன் வேணாலும் உங்களுக்கு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி சுவாமி அலங்காரம் பண்ணும்போது கிருஷ்ணருக்குலாம் கூட இதெல்லாம் நீங்க வைக்கலாம். அப்புறம் இது கிருஷ்ணர் மட்டும் சாமி மட்டும் இல்லைங்க. இந்த டர்பன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மாப்பிள்ளை டர்பன். நீங்க வந்து மாப்பிள்ளைகளுக்கு எல்லாம் வந்து டர்பன்ஸ் வாங்குவோம்ல, ஷெர்வானிக்கு மேட்சா வாங்குவோம்ல, அந்த மாதிரி டர்பன்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. இது வந்து கஸ்டமைசேஷன் அவைலபிள் தானக்கா? கஸ்டமைசேஷன் உங்களுக்கு அவைலபிள். சோ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்கு, ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னா யோசிக்க வேணாம். நீங்க கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இதுக்கான அந்த டர்பன் மட்டும் இல்லாம உள்ள வந்து அந்த துப்பட்டா மாதிரி அதுவும் கொடுத்திருக்காங்க. சோ சூப்பரா இருக்கும். நல்லா கலர்ஸும் உங்களுக்கு கஸ்டமைசேஷன் அவைலபிள். எனக்கு வந்து இதுலயே வந்து கலர் இந்த சாண்டல் வந்து பியூர் ஒயிட் தான் வேணும், இல்ல ஏதாவது ப்ளூ கலர் பார்டர் வேணும், இந்த மாதிரி கேட்டீங்கனாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு. என்னால வந்து இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த கடையில இருக்கிறது எல்லாமே காட்ட முடியுமான்னு தெரியல. சோ டைரக்டா நீங்க ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்க. நம்ம ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட் பூ மார்க்கெட் இருக்கு. அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லயே இருக்கு. வர்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. கோயம்புத்தூர்ல இருக்க எல்லாருக்குமே பூ மார்க்கெட் தெரியும். அதுக்கு ஜஸ்ட் அந்த என்ட்ரன்ஸ்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல கிராஸ் பண்ணீங்கன்னா நேரா நீங்க ரூபாலி டெக்ஸ்டைல்ஸ் தான் வருவீங்க. ரூபாலி டெக்ஸ்டைல்ல தான் இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் நம்ம பாத்துட்டு இருக்கோம். சோ பாருங்க இதுவும் பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை டர்பன் தான். இந்த டர்பன் நீங்க சுவாமிக்கும் வைக்கலாம்,
இல்ல நீங்க இந்த மாதிரி பிரைட் க்ரூம்ஸ்க்கும் வைக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஜுவல்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு. சோ இந்த மாதிரி சுவாமிக்கான காசி மாலை, காசி மாலை எல்லாம் பாத்தீங்கன்னா அம்மனுக்கு போடுற காசி மாலை இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கருக்கவே கருக்காது. ஒன்ஸ் நீங்க வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து இது வந்து ஒவ்வொரு வருஷமும் நீங்க சுவாமி அலங்காரம் பண்ணும் போது கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. அடுத்தது கிரீடங்க, ரொம்ப கியூட்டான குட்டி கிரீடம் பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ணருக்கான கிரீடம். இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 100 rupees, 80 rupees, 50 rupees இந்த மாதிரி கிரீடங்கள் தான் நிறைய இருக்கு. நான் சாம்பிளுக்கு 1-2 தான் காமிச்சிருக்கேன். சோ அடுத்தது வாழைமரம். இன்னொரு விஷயம், இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொலுவும் வரும். அந்த கொலுக்கு வேண்டிய ஐட்டம்ஸும் இங்க நிறைய வச்சிருக்காங்க. கொலு பொம்மைகள் எல்லாமும் வச்சிருக்காங்க. கொலுக்கு வேண்டிய டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. சோ இங்க பாருங்க, இது வந்து வாழை மரம். இது இப்ப ரொம்ப ட்ரெண்டியா பாத்தீங்கன்னா ஒரு பூஜையோ இல்ல ஒரு கொலுவோ எல்லாத்துலயுமே இது வைக்கிறாங்க. ரொம்ப நல்லா கியூட்டாவும் இருக்கு பாக்கிறதுக்கு. இந்த மாதிரி வைக்கிறாங்க. இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அசெம்பிள் பண்ணணும். நம்ம பாத்தீங்கன்னா இந்த லீஃப் எல்லாம் இப்படி ஒன்னொன்னா எடுத்துக்கலாம். லீஃப் தனித்தனியா இருக்கு, வேணுங்கிறப்ப நம்ம இப்படி அசெம்பிள் பண்ணிக்கலாம். வேணாதப்ப ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரிதான் இருக்குது, அப்படியே கிடையாது. நீங்க வேணா கழட்டி மாட்டிக்கலாம். சூப்பரா இருக்கு. சோ இந்த மாதிரி ஐட்டம்ஸும் வச்சிருக்காங்க. இது சைஸும் பாத்தீங்கன்னா எல்லா சைஸஸ்லயும் இருக்கு. இது வந்து குட்டி நான் காட்டுறது. இது வந்து நம்ம இவ்வளவு சைஸ் வரைக்கும் நம்ம இதுல பாதி வரைக்கும் பெரிய சைஸும் இருக்கு, குட்டி சைஸும் இருக்கு. ரேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்ஸ் வரும். அடுத்தது இது பாத்தீங்கன்னா சுவாமிக்கு போடுற நெஞ்சு பட்டை, நெஞ்சில சுவாமிக்கு வச்சு கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நெஞ்சு பட்டை தாங்க. செம்ம கியூட்டா இருக்கு பாருங்க. இது வந்து சைஸஸ் இதுல அவைலபிள். குட்டி நல்ல மைன்யூட் ஆனதுல இருந்து இவ்வளவு பெருசு வரைக்கும் சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, நான் காட்டுறேன். ரொம்ப கியூட்டா இருக்குங்க. இதெல்லாம் பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்கு. வெறும் 200 ரேஞ்சில தாங்க இருக்கு. வெறும் 200 ரூபாய், 230, 250 அந்த மாதிரிதான் இருக்கு. ஃபுல்லா ஸ்டோன்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியே வச்சிருக்காங்க. சோ இது வந்து நீங்க வந்து இதெல்லாம் எப்படி சுவாமிக்கு அதாவது அம்மனுக்கு போடுறதா இல்ல முருகர் அந்த மாதிரி எல்லா சாமிக்கு யூஸ் பண்ணலாம். எல்லா சுவாமி முருகனுக்கு போடலாம், அம்மன் அலங்காரத்துக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். சோ எல்லா சுவாமிக்குமே இதை நீங்க யூஸ் பண்ணலாங்க. இந்த அம்மனுக்கு மட்டும்தான் இல்ல முருகருக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. இதெல்லாம் நீங்க இது ஒண்ணு போட்டீங்கன்னா ஜுவல்ஸ் எல்லாம் போட தேவையில்லை. அம்மனுக்கு எல்லாம் நீங்க வேற ஜுவல்ஸ் ஒன்னும் போட தேவையில்லை. இது ஒண்ணுமே போட்டாவே போதும், அவ்வளவு சூப்பரா இருக்கும். சோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் கம்மியான ரேட்டுங்க. ஜஸ்ட் 200 ரூபாய், 250 ரூபாய் அந்த ரேஞ்சில தான் இருக்கு. இந்த பெருசெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் இவ்வளவு வரும். இதுவே பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 300, 500 அதுதான் ஃபுல்லா பீடு வச்ச மாதிரி சூப்பரா இருக்கு. இது பாருங்க, ஃபுல்லா ஸ்டோன் வச்ச மாதிரி சூப்பரா இருக்குங்க எல்லாம். இது பாருங்க கிரீடத்துல அது பாருங்க, ஆண்டாளோட கிரீடம் ஜஸ்ட் 300 ரேஞ்சில இருக்குங்க. வெறும் 300 ரேஞ்சிலே ரொம்ப சூப்பரா இருக்கு. முக்கியமா வெயிட்லெஸ்ஸா இருக்கு. சோ அம்மனுக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்க உங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது நீங்க வந்து இது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வேணாலும் இங்க அதுக்கும் திங்ஸ் வச்சிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க குழந்தைங்களுக்கான கிரீடம் தான். ஒருவேளை ஆண்டாள் அலங்காரம் எல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சுவாமிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கியூட்டா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 500 ரேஞ்சில இருக்கு. பெருசு வந்து உங்களுக்கு 500, 400 அந்த ரேஞ்சஸ்ல இருக்கும். சுவாமிக்கு வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் 200, 100ஸ்ல வரும். உங்களுக்கு 200, 300ஸ்ல வரும். அடுத்தது ஜுவல்லரி, சுவாமிக்கு போட வேண்டிய ஜுவல்லரி ரொம்ப கியூட்டா இருக்கு. 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 ரேஞ்சில வரும். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. குவாலிட்டியான ஸ்டோன்ஸ், நல்லா என்ன சொல்றது மெட்டல்ல இருக்கு. உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் கருக்காது. ஒன்ஸ் வாங்கி வச்சிட்டீங்கன்னா ஒரு வருஷமும் நீங்க வாங்க தேவையில்லை. இதுவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு வருஷமும். வரலட்சுமி நோம்புக்கு இருக்கு, அப்புறம் வேற என்னென்ன ஃபெஸ்டிவலுக்கு நீங்க அலங்காரம் பண்ணுவீங்க எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ இது பாருங்க எவ்வளவு பெருசு பாருங்களேன், செம்ம சூப்பரா இருக்குங்க. எங்க இருந்தாலும் அம்மனுக்கு அப்படியே பளிச்சுன்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு அழகான ஐட்டம் இது. அதை விட ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி மல்டி கலர் ஸ்டோன்ஸ் வச்சதும் வச்சிருக்காங்க. சிங்கிள் கலர் வேணும்னா இங்க பாருங்க, இது வந்து சிங்கிள் கலர், ஃபுல்லா உங்களுக்கு சிங்கிள் கலர்ல ஸ்டோன்ஸ் இருக்கு. அடுத்தது ஜடை ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஜடை. இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன், செம்மையா இருக்குங்க. சுவாமிக்கான ஜடை அலங்காரம் இதெல்லாம் பண்ணியே வச்சிருக்காங்க. இதை நீங்க கொண்டு போய் ஜஸ்ட் சுவாமியோட பேக்ல அட்டாச் பண்ணா போதும், அவ்வளவுதான். அவ்வளவு அழகா இருக்கு. குஞ்சம் வச்சு பின்னி ஃபுல்லா உங்களுக்கு குந்தன் ஸ்டோன்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. பாக்கிறதுக்கு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. இதெல்லாமே ஒரு தடவை வாங்குற பொருளுங்க. சோ ஒன்ஸ் நீங்க வாங்கிட்டீங்கன்னா எல்லா வருஷமும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே உங்களுக்கு ஸ்டோன் வச்சதும் இருக்கு. இங்க பாருங்க, சின்ன சைஸ் வேணாலும் இருக்கு, பெரிய சைஸ் வேணாலும் இருக்கு. இது எல்லாமே ஸ்டோன் வச்சது ஃபுல்லா. நான் முன்னாடி காட்டினது வந்து குந்தன் ஸ்டோன் வச்சு ரொம்ப கெம்பு, ஆக்சுவலி குந்தன் கிடையாது, கெம்பு ஸ்டோன் வச்சது இருக்கு. இதெல்லாம் ஃபுல்லா ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கு. அடுத்தது மாலை, முத்து மாலை, சுவாமிக்கான முத்து மாலை அம்மனுக்கு ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. நல்லா வெயிட்லெஸ்ங்க முக்கியமா. சோ சுவாமிக்கு போட்டா கூட உங்களுக்கு வந்து ஐயோ வெயிட்டா இருக்கே சாஞ்சிருமோ அப்படி யோசிக்க வேணாம். வெயிட்லெஸ், அப்படியே காத்து மாதிரி இருக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க. பட் எவ்வளவு பெருசு இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அடுத்தது இங்க வாங்க, இப்படியே பாருங்க, இது ஃபுல்லா கிருஷ்ணருக்கான ட்ரெஸ்ஸஸ்
எல்லாமே கிருஷ்ணருக்கான பாவாடைங்க, பாராகி அம்மனுக்கு. ஆனா கிருஷ்ணருக்கு இந்த மாதிரி வச்சிருக்கீங்க, அந்த பக்கம் இருக்கு. இதுதான் லட்டு கோபாலுக்கு கிருஷ்ணர். ஓ, லட்டு கோபாலுக்கு. ஓகே ஓகே. இது வந்து லட்டு கோபாலுக்கு போடுற ட்ரெஸ்ஸுங்க. அதாவது இங்க பாருங்க, இப்படி வரும். இதான் லட்டு கோபால் ட்ரெஸ்ஸுங்க. இப்படி சர்க்கிளா வரும், பாக்குறதுக்கு கியூட்டா இருக்கும். இதெல்லாம் லட்டு கோபால் ட்ரெஸ்ஸஸ்ங்க. இங்க பாருங்க, இங்க பீகாக் வச்ச மாதிரி ரொம்ப அழகான ட்ரெஸ்ஸஸ். இதெல்லாம் லட்டு கோபாலோடது. ரொம்ப நல்லா இருக்கும், பார்க்க ஃப்ராக் மாதிரி இருக்கும். நீங்க இதுல சுவாமி உள்ள வச்சுட்டு இப்படி வச்சு பார்த்தா ஒரு பாவாடை போட்ட மாதிரி இருக்கு. இது லட்டு கோபாலுக்கான ட்ரெஸ்ஸஸ். இதெல்லாம் வந்து உங்களுக்கு அம்மனுக்கான ட்ரெஸ்ஸஸ், பாவாடை மாதிரி இருக்கு பாருங்களேன். இது ஜஸ்ட் கையில எடுத்து உங்களுக்கு அந்த ஷேப் போயிடும் தெரியாது, நான் அப்படியே காமிக்கிறேன். ரொம்ப கியூட்டா இருக்கு பாருங்களேன். ஓ பாருங்க, இதெல்லாம் கலசத்துக்கு நீங்க வந்து ஒரு சாரி கட்ல உங்க கலசம் வந்து குட்டியா அழகா குட்டி தேங்காய் வச்சு நீங்க கலசம் வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி அழகான பாவாடை கட்டிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும், பாக்குறதுக்கு கியூட்டா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்குங்க, அட்டகாசமா இருக்கு. நீங்க இது சாரிக்கு பதில் இது கட்டினீங்கன்னா நீட்டா இருக்கும், பாக்குறதுக்கு கச்ச கச்சான்னு இல்லாம நீட்டா. உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நீங்க வேணும். இது மேல போடுறதுக்கு இது. சோ இந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா எவ்வளவுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுக்கா? இது 20 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட். 20 ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட்டுங்க, வெறும் 20 ரூபீஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே 20 ரூபீஸ்ல இருந்தே உங்ககிட்ட ஸ்டார்ட் ஆகுதுங்க. சூப்பரா இருக்கு, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. அடுத்து நான் வாழைமரம் சொன்ன பாருங்க, எவ்வளவு வாழைமரம் பாருங்க, சைஸ் வைஸா நிக்க வச்சிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் பெருசு. இந்த சைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா சின்னது. சூப்பரா இருக்கு. இது கிருஷ்ணருக்கான ஐட்டம்ஸ்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பஞ்சகஜம். சோ பஞ்சகஜம் மாதிரி நீங்க கிருஷ்ணருக்கு வேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வேர் பண்ணிக்கலாம். அழகா இருக்குங்க, குட்டியா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 80 ரூபீஸ், 70 ரூபாய், 80 ரூபாய், 50 ரூபாய் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். இது எல்லாமே இதுலயே பாத்தீங்கன்னா சைசஸ் அவைலபிள். நான் சைசஸ் காட்டுறேன் பாரு, குட்டி சைஸ். இதெல்லாம் வெறும் 50 ரூபீஸ், 50 ரூபாய் மட்டும்தான். 20 ரூபாய், 20 ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 20 ரூபாய்ல இருந்து சைஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ரொம்ப கியூட்டா இருக்கு. இது எல்லாமே கிருஷ்ணருக்கான ஐட்டம் தான். சோ ஒன்ஸ் வந்தீங்கன்னா உங்க அம்மனுக்கு வேண்டியது, கிருஷ்ணருக்கு வேண்டியது எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம். அப்புறம் இங்க பாருங்க, அம்மன் அலங்காரம் பாருங்க. சோ இது வந்து ஃபுல்லா அலங்காரம் பண்ண இந்த அம்மன். இதெல்லாம் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க, சான்ஸே இல்ல. அதே மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆப்போசிட்ல நீங்க பாக்குறீங்களா, அது எல்லாமே பாத்தீங்கன்னா அம்மன் முகம் இல்லாம உடல் மட்டும் இருக்கு. நீங்க உடல் மட்டும் வாங்கி உங்களுக்கு பிடிச்ச உடல் சைஸ் எல்லாமே இருக்கு. இத வாங்கி நீங்க வந்து ஹெட்டை வந்து நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது அலங்காரம் பண்ண முகத்தை நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ கீழே வந்து உங்களுக்கு சாரி கட்டணுங்கிற அவசியம் இல்ல, ஆல்ரெடி அது சாரி எல்லாம் வேர் பண்ண மாதிரியே இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சைஸும் பாத்தீங்கன்னா குட்டில இருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா ஒரு ரோ இருக்கு பாருங்க, ஃபுல்லா உங்களுக்கு ஆல்ரெடி அலங்காரம் பண்ணது. அதுலயும் லாஸ்ட்ல ஒரு வாராகி இருக்கு, பாருங்களேன். உங்களுக்கு வாராகி அம்மன்ல நீங்க ஏதாவது பூஜை பண்ணுவீங்கன்னா அது கூட வாங்கிக்கலாம். அதை தவிர நிறைய அம்மன்லாம் இருக்கு, விதவிதமான அம்மன்லாம் இருக்கு. இங்க பாருங்க, ஸ்டோன் வச்ச அம்மன்லாம் ரொம்ப அழகா இருக்குங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு. சோ கண்டிப்பா நம்ம ரூபாலியை வந்து விசிட் பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் வந்து பூஜை பொருள்கள் நிறைய இருக்கு, அதெல்லாம் பார்க்கலாம். சோ இவ்வளவு நேரம் நீங்க வந்து சிலை அலங்காரத்துக்கு வேண்டிய பொருள்கள் எல்லாம் பாத்தீங்க, திங்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பேன். இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸுங்க. செம்ம கியூட்டான பார்ட்டி இதுதான், ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. பாத்தீங்கன்னா சின்ன பாப்பாக்குலாம் நம்ம வந்து கிருஷ்ணர் ட்ரெஸ், ராதா ட்ரெஸ் எல்லாம் போட்டுருவோம்ல, ராதே கிருஷ்ணா வேஷம் எல்லாம் போட்டு நம்ம போட்டோஸ் எல்லாம் எடுப்போம், போட்டோ ஷூட்லாம். அதுக்கான ஐட்டம்ஸ் கூட இவங்ககிட்ட வச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கு, நான் ரொம்ப கியூரியஸா இருக்கேன். சோ பாருங்களேன், இதெல்லாம் மந்த்ஸ் பேபிங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 6 மாசம் இல்ல ஒரு 3 மாசம் இல்லைங்களா, ஒரு 3 மாசம் போடலாங்களா, 3 மாசம் அந்த மாதிரி இதுல இருந்து நீங்க இந்த மாதிரி எல்லாம் போடலாம். செம்ம கியூட்டா இருக்கு. ஜஸ்ட் நான் வந்து பிரிச்சு வச்சிருக்கேன் சிம்பிளா. ட்ரெஸ் மட்டும் வேணும்னாலும் இருக்கு, இங்க பாருங்க. ட்ரெஸ் மட்டும் வேணும்னாலும் இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப பார்க்கவே ரொம்ப ஆசையா இருக்கு, கியூட்டா இருக்குங்க. இதோட பிரைஸ் ஜஸ்ட் 190 மட்டும்தான், 190 ரூபாய் மட்டும்தான். சோ உங்க குழந்தைங்களுக்கு கிருஷ்ணர் வேஷம் போடணும் அப்படின்னா கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குட்டிய மந்த்ஸ் பேபி கொஞ்சம் எல்லாமே வேணும், அதாவது ஃப்ளூட், ஏதாவது புல்லாங்குழல் வேணும், இல்ல இந்த கழுத்துல போடுறது கிரீடம் எல்லாம் செட்டா வேணும்னாலும் வச்சிருக்காங்க. அப்படியே இதை நீங்க முழுசா வாங்கிட்டு போலாம். சோ இதோட பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க. இது வந்து தனித்தனியாவும் அவங்க கொடுப்பாங்க, நீங்க செட்டாவும் சேர்த்து நீங்க வாங்கிக்கலாம். அதே மாதிரி ராதா வேஷம் அண்ட் உங்களுக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த மெஹந்தி ஃபங்க்ஷன்லாம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க நல்லா யூஸ் பண்ணுவீங்கல்ல, அதுக்கான ஐட்டம்ஸ் தாங்க. இது மாதிரி நிறைய கலர்ஃபுல்லா இருக்கு. ஜஸ்ட் நான் உங்களுக்கு எல்லோ மட்டும் காட்டிருக்கேன், ஏன்னா மெஹந்தி ஃபங்க்ஷனா மேக்ஸிமம் எல்லோ தான் யூஸ் பண்ணுவாங்க. எல்லோலயே நிறைய ஷேட்ஸும் வச்சிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு வேண்டிய ஐட்டம்ஸ். குழந்தைங்களுக்கு நீங்க ஃபேன்சி ட்ரெஸ் போட போறீங்க, அதுக்கான ஐட்டம்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் வச்சிருக்காங்க. இதே மாதிரி ட்ரெஸ் இருக்காது, பட் மத்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். ட்ரெஸ் நீங்க ஆல்ரெடி ஒரு தோட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கி இதை நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரா. இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 150 ரூபாய் மட்டும்தான். அப்படிதான் இது 150 மட்டும் தாங்க. 150க்கு தாராளமா வாங்கலாம். ஏன்னா நீங்க தனித்தனியா ஒன்னொன்னா வாங்கும் போது கண்டிப்பா ஒரு 400 ரூபாய் பக்கம் 500 ரூபாய் பக்கம் வந்துடும். சோ செட்டா நீங்க வாங்கிட்டீங்கன்னா கைக்கு கட்டுறது, அப்புறம் அந்த ஹிப்பு, அப்புறம் புல்லாங்குழல், கிரீடம் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 150 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ரொம்ப அஃபோர்டபிள் தான் நான் ஃபீல் பண்றேன்.
சோ வாங்க. அதே மாதிரி ராதாக்கு வேண்டிய ட்ரெஸ், கிருஷ்ணருக்கு வேண்டியது பார்த்தோம், ராதாக்கு பாக்கணும்ல. இங்க பாருங்க, கியூட்டா இருக்குல்ல, ஒயிட்ல இருக்கு, நிறைய கலர்ஸ்ல இருக்கு. ஜஸ்ட் நம்ம ஒயிட்ல காமிச்சிருக்கோம் பாருங்க, சூப்பரா இருக்குல்ல. இது ஸ்கர்ட்டுங்க, இந்த மாதிரி ஸ்கர்ட் வரும். ஒரு 10, எத்தனை வயசு, 10 வயசுக்கு போடலாங்களா? அது வந்து போடலாம் 12 வயசு 12 வயசுக்கு வரைக்குமே போடலாம். ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. இங்க பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இது மாதிரி நிறைய கலர் இருக்கு. ஜஸ்ட் நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக சில பீசஸ் மட்டும் தான் காமிக்கிறேன். சோ இது பாருங்க, இது ரெட், உங்களுக்கு ரெட் வேணாலும் வச்சிருக்காங்க, துப்பட்டாவோட ரெட் வேணாலும் வச்சிருக்காங்க. இது மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு. நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிளுக்காக சில பீசஸ் காட்டுறேன். அந்த ப்ளூ கூட வச்சிருக்காங்க பாருங்க, சூப்பரா இருக்குங்க. ப்ளூ ரொம்ப அழகா இருக்கு. சோ இந்த மாதிரி குட்டி டாப், ஒரு கிராப் டாப் மாதிரி வரும். கீழே வந்து இதோட தாங்க இது. ஓ, சோ ப்ளூல இதான் இந்த ரெட் பாவாடை காமிச்சல, அதோட டாப், அதாவது இதோட டாப். சோ இதோட டாப்புங்க. சோ இந்த மாதிரி அழகழகான கலர்ஸ்ல ராதா Dress வச்சிருக்காங்க. ரீல்ஸ் எல்லாம் போட முடியாது, ஃபுல்லா இதுல போட்டு விட்டுறோம். இந்த மாதிரி எவ்வளவு இது பாரு. Wow.